அம்மனுக்கு ஏன் எலுமிச்சை மாலை சாற்ற வேண்டும் தெரியுமா? அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாத்துவது என்பது ஒரு முக்கியமான வழிபாட்டு முறை. பொதுவாக அம்மன் கோயில்களில் எலுமிச்சை மாலை சாத்துவதன் மூலம் அம்மனின் அருள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அம்மன் ஒரு வெப்பமான தெய்வமாக கருதப்படுவதால் எலுமிச்சை மாலை சாத்துவதன் மூலம் அம்மனின் வெப்பத்தை தணிப்பதாக கூறப்படுகின்றது. அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாத்துவதன் மூலம் குடும்பத்தில் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் என்பது ஐதீகம். சில வகை தோஷங்கள், பில்லி சூன்யம் பாதிப்புகளில் இருந்தும் எலுமிச்சை மாலை சாத்துவதன் மூலம் விடுபடலாம் என்பது நம் நம்பிக்கை. ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி எலுமிச்சை மாலை சாத்துவதன் மூலம் ராகு தோஷத்தில் இருந்து விடுபடலாம் என்று கூறப்படுகின்றது. அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாத்துவது ஒரு விரதமாக கருதப்படுகின்றது. இந்த விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் அம்மனின் ஆசி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. எலுமிச்சம் பழம் தீய சக்திகளை விரட்டும் சக்தி கொண்டதாக கருதப்படுகிறது. அம்பிகையின் அம்சம் எலுமிச்சை பழத்தில் நிறைந்திருப்பதாக நம்பப்படுகிறது. எலுமிச்சை நம்மை பிரதிபலிக்கும் ஒரு பொருளாகவும் விளங்குகிறது. மேலும் நம் மனதின் உட்பகுதியை கடவுளுக்கு காட்ட வேண்டும். மாயை, பேராசை, காமம் மற்றும் கோபம் ஆகியவற்றை கடவுளுக்கு முன்பாக வெளியே எறிய வேண்டும். எலுமிச்சையின் வெள்ளை தோல் நமது தூய மனதையும், உள்ளே இருக்கும் எலுமிச்சையின் பச்சை விதைகள் மாயையையும் குறிக்கும். எலுமிச்சம் மாலை கோர்ப்பதற்கு முன்பு எலுமிச்சம் பழங்களை வாங்கி வீட்டில் சுத்தமான தண்ணீரில் சிறிது பன்னீரை ஊற்றி பழங்களை போட்டு நன்றாக சுத்தம் செய்து எலுமிச்சம் பழங்களை நூலோ கயிறோ பயன்படுத்தாமல் நாரை பயன்படுத்தி கட்ட வேண்டும். மேலும் மஞ்சள் தோய்த்த நூலையும் பயன்படுத்தலாம். ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எலுமிச்சம் பழங்களை கோர்த்து மாலையாக கட்டி அம்மனிடம் வேண்டிக் கொண்டு சாத்த வேண்டும். நீண்ட நாட்கள் தடைப்பட்ட செயல்கள் நிறைவேற எலுமிச்சை மாலை சாத்தும் வழக்கம் இன்றும் காணப்படுகின்றது. எலுமிச்சம் மாலையை கோர்க்கும் போது உடல் மற்றும் மன தூய்மையுடன் ஒரே அளவிலான நன்கு பழுத்த நல்ல நிறமுள்ள பழங்களை வாங்கி மாலையாக கோர்த்து அம்மனுக்கு சாத்த வேண்டும். நோய்களால் அதிகம் அவஸ்தைப்படுபவர்கள் விரைவில் குணமாக ஞாயிறு மாலை ராகு காலத்திலும், குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகம் இருந்தால் செவ்வாய்க்கிழமை அன்று ராகு காலத்திலும், குடும்பம் மற்றும் தனிப்பட்ட வேறு சில வேண்டுதல்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்று ராகு காலத்திலும் 2 எலுமிச்சம் பழ விளக்கேற்றி அம்மனை மனமுருகி வேண்டினால் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஆடி, செவ்வாய் மற்றும் வெள்ளியில் அம்மனை வேண்டி ஆலயத்திற்கு சென்று எலுமிச்சம் பழம் மாலை சாத்தி அம்மனின் அருளை பெறலாம்.